அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கணக்கானது சிஎஸ்ஐஆர் நெட் டிசம்பர் 2016 கேட்ட ஒரு கேள்வி தான். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். லெட் சி பி த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3/2 இன் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் தட் இஸ் ஓரியன்டட் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். த வேல்யூ ஆஃப் ஏ உடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் விச் இந்த இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0 இஸ். என்ன ஆப்ஷன் வரும்ன்றது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கொடுத்துக்கிற இன்டெக்ரலை நம்ம எடுத்துக்கலாம். அந்த இன்டெக்ரலை வந்து நான் அப்படியே வந்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். இன்டெக்ரல் z+1 டிவைடட் பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா z-1 z-2 dz கிடைக்குது. அதே போல் இன்டெக்ரல் dz இந்த டேர்ம்ஸ்க்கு வரும்போது இன்டெக்ரல் சி ஏ z-1 dz = 0. சரி, இப்போ இந்த சின்றது ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள் வந்து என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி பி த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 3/2 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரையலாம். அவங்க வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3/2 கொடுத்துருக்காங்க. இந்த 3/2ன்றது தான் ரேடியஸ்ஸு. இதில் சென்டர் அப்படின்றது பார்த்தோன்னா 0. ஸோ சென்டர் 0, அதை வச்சு ரேடியஸ் வந்து என்னென்னா 3/2ன்ற ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அப்படி வரையும் போது இந்த மாதிரி வந்து ஒரு படம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது சென்டர்ன்றது 0, ரேடியஸ்ன்றது 3/2. 3/2ன்றது வந்து வெயிட் பண்ணால் ஒரு 1.5 வரும். இந்த 1.5 தான் ரேடியஸ். சரி, நம்ம ஆல்ரெடி அந்த இன்டெக்ரலை செப்பரேட் பண்ணி எழுதியிருப்போம். இந்த டேர்மில் வந்து z-1 அப்படி இந்த பாயிண்ட் ஆனது வந்து இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இருக்குது. அதே போல் இந்த பாயிண்ட்ஸில் வந்து z-2ன்றது வந்து பார்த்தோன்னா லைஸ் அவுட் சைடு வந்து சர்க்கிள், அதாவது சர்க்கிளுக்கு வெளியே அந்த பாயிண்ட்டு கிடைக்குது. அந்த பாயிண்ட்டுனா நம்மளுக்கு 0ன்றது தான் வரும், ஏன்னா அது காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா படி. ஸோ z-1 போது இந்த பாயிண்ட் ஆனது சர்க்கிளில் வருது. அதனால் இதில் வந்து இந்த z+1 z-2 வந்து ஒரு f ஆஃப் z-ஆக கன்சிடர் பண்ணிக்கிட்டு பாயிண்ட்டை வந்து z-1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்டெக்ரலை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவை நம்ம பார்த்துடலாம். f ஆஃப் z இஸ் அனலிட்டிக் ஆன் அண்ட் இன்சைடு ஏ க்ளோஸ்டு கர்வ் C and if z equal to a is any point within C அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் வித்தின் சி அப்படின் போது அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி பாயிண்ட்னா நம்ம ஆல்ரெடி அதை பிரிச்சுருக்கோம். z=1, இங்கே z=1, அது வந்து சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா f ஆஃப் a = 1/2πi இன்டெக்ரல் c f ஆஃப் z பை z மைனஸ் a dz. இந்த 2π இந்த பக்கம் வந்துட்டால் 2π f ஆஃப் a இந்த இன்டெக்ரல் கிடைச்சது. ஒருவேளை அந்த பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் த க்ளோஸ்டு கர்வ், அந்த சர்க்கிளுடைய வெளியே பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த இன்டெக்ரலுடைய வேல்யூ 0. இதுதான் வந்து காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய 2 ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏன்ற பாயிண்ட்டு 1, அந்த 1ன்ற பாயிண்ட்டு சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம் மறுபடியும். இப்போ இந்த டேர்மில் வந்து மேலே இருக்கிறது f ஆஃப் z, இந்த கீழே இருக்கிறது z-a ஏ உடைய பாயிண்ட் வந்து 1. ஸோ இப்போ டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் என்ன வரும்னா 2πi இன்ட்டு f ஆஃப் 1 அப்படின்னு வரும். 2πi f ஆஃப் 1, ஏ உடைய மதிப்பு 1. அதே போல் அந்த நெக்ஸ்ட் இன்டெக்ரல்லையும் பார்த்தோன்னா என்ன வரும்னா மேலே f ஆஃப் z என்ன இருக்குன்னா வெறும் a மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும்னா 2πi f ஆஃப் 1. f ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து a உடைய மதிப்பை வந்து நம்ம 1ன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்க இன்டெக்ரலில் வந்து f ஆஃப் zன்றது இங்கே தான். இதில் 1ன்னு அப்ளை பண்ணால் 1 + 1 கீழே வந்து 1 - 2 அப்படின்னு வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த டேர்மில் f ஆஃப் zன்றது a தான். அதில் 1 அப்படின்னு அப்ளை பண்ணால் a தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை டைரெக்டாக நான் இங்கே a அப்படின்றது எழுதிட்டேன். ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது டேர்ம் என்ன வரும்னா 2/-1ன்னு வரும். அதனால் -2 அப்படின்றது எழுதிட்டேன். 2π × -2, இந்த 2πi அப்படி எழுதிட்டேன். இது ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து 2πi இருக்குது. இந்த -2 + aன்னு வரும். இந்த 2πi இந்த பக்கெட்டுன்னு போயிட்டால் 0 ஆகிடும்.
ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா ஏவுடைய மதிப்பு 2 கிடைக்குது. இந்த ஏவுடைய மதிப்பு 2ன்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் சி 2. 1 தவறான பதில், -1 தவறான பதில், ஆப்ஷன் டி -2 தவறான பதில். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 2. தேங்க்யூ.